வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் காஷ்மீரில் பஹல்காம் படுகொலைக்கு இந்தியாவின் மூலோபாய பதிலடி பாகிஸ்தானுக்குள் ஒரு ராணுவ தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. அந்த தாக்குதல் ஒரு போராக மாற வாய்ப்பு இருப்பதாக பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த போர் வெளிப்படையாக தொடங்கும் முன்பே இந்தியா பாகிஸ்தான் மீது மறைமுகமான போர் ஒன்றை தொடங்கி அதில் ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டது. ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பைசரன் பள்ளத்தாக்கில் 25 சுற்றுலா பயணிகள் மற்றும் ஒரு உள்ளூர் நபர் உட்பட 26 உயிர்களை கொண்டு பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தானின் மீது அதிகபட்ச பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இந்தியாவிலிருந்து கணக்கிடப்பட்ட மற்றும் பன்முக பதிலடியை தூண்டியுள்ளது. நேரடி ராணுவ மோதலை காட்டிலும் ராஜதந்திர பொருளாதார மற்றும் உளவியல் கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்தியா பாகிஸ்தானை ஒரு விலை உயர்ந்த தற்காப்பு நடவடிக்கைக்கு தள்ளியுள்ளது. இது ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு இருக்கும் நிதி பாதிப்புகளை மேலும் அதிகரிக்கிறது. இந்தியாவின் பதிலடியான மூலோபாய கருவி தொகுப்பு பன்முகங்களை கொண்டது. இதில் பொருளாதார தடைகள் ஒரு அம்சம். இந்தியாவின் காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல் காரணமாக இந்தியாவோ அல்லது வேறு நாடுகளோ பாகிஸ்தான் மீது பொருளாதார தடைகளை விதிக்கவில்லையே. அப்படி இருக்க நாம் குறிப்பிட்ட பொருளாதார தடைகள் எங்கிருந்து வந்தன? இது ஒரு மறைமுகமான பொருளாதார தடை. 2023-2024 இருதரப்பு வர்த்தகத்தில் $3886 கோடி அல்லது $465 மில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதி இறக்குமதிகளை கையாண்ட அட்டாரி எல்லை வர்த்தக பாதை இந்தியாவால் மூடப்பட்டது. அட்டாரி எல்லை வர்த்தக பாதை மூடல் சோயாபீன்ஸ் மற்றும் பிளாஸ்டிக்குகளின் இந்திய ஏற்றுமதியை நிறுத்தும் போது பாகிஸ்தானின் உலர்பலங்கள், சிமெண்ட் மற்றும் ஜிப்சம் ஏற்றுமதியை சீர்குலைத்தது. 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் IWTயின் 12வது பிரிவு இடைநிறுத்தம் இந்தியா பாகிஸ்தானுக்கான நீர் ஓட்டத்தை குறைக்கிறது. இது பாகிஸ்தானின் விவசாயத்தை மற்றும் குடிநீர் தேவையை கடுமையாக பாதிக்கக்கூடியது. அடுத்து வருகிறது ராணுவ ரீதியிலான உளவியல் அழுத்தம். இது வெறும் பதட்ட நிலையையோ அல்லது உளவியல் தாக்கத்தையோ மட்டும் ஏற்படுத்திவிடவில்லை. அத்துடன் கணிசமான பொருளாதார இழப்புகளையும் பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்துகிறது. உளவியல் அழுத்தம் எப்படி பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்த முடியும்? இதோ இப்படித்தான். இந்திய கடற்படையின் பிரம்மோஸ் ஏவுகணை சோதனைகள் மற்றும் விமானப்படையின் ஆக்ரமான் பயிற்சி உட்பட விளம்பரப்படுத்தப்பட்ட ராணுவ பயிற்சிகள் வெளிப்படையான போராக இல்லை. ஆனால் அவை இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு போருக்கு தயாராகி வருவதை குறிக்கிறது. அதை பார்த்து கொண்டு பாகிஸ்தான் சும்மா இருக்க முடியாது. பாகிஸ்தானின் ராணுவம் இந்திய பதிலடியை எதிர்நோக்கி அதன் செயல்பாட்டு தயார் நிலையை அதிகரித்துள்ளது. அதற்கான தினசரி செலவுகள் $1.5 முதல் $3.2 மில்லியன். உளவியல் அழுத்தம் இப்படித்தான் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்த முடியும். இந்த பொருளாதார இழப்புகளை வகைப்படுத்தி பார்க்க முடியும். மிகவும் அதிகரிக்கப்பட்ட கடற்படை ரோந்து என்று பார்க்கும் போது பாகிஸ்தான் கடற்படையின் 054 AP வகை போர்க்கப்பல்கள் மற்றும் ஹேங்கோர் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களை கராச்சி மற்றும் குவாடருக்கு அருகில் தினசரி இயக்குவதற்கு $5 லட்சம் முதல் $1 பில்லியன் வரை செலவாகிறது. பாகிஸ்தான் விமானப்படையின் மேலதிக பறத்தல்கள் காரணமாக JF-17 மற்றும் F-16 ஜெட் விமானங்கள் கொண்ட போர் விமான ரோந்துகளுக்கு தினசரி $1.5 லட்சம் முதல் $4 லட்சம் வரை செலவாகும். ஒவ்வொரு விமான மணி நேரமும் செலவாகும் நடைமுறை. JF-17 விமானத்தை 1 மணி நேரம் பறக்க வைக்க $10,000 செலவாகும். F-16 ஜெட் விமானங்களை 1 மணி நேரம் பறக்க வைக்க $15,000 செலவாகும். 6 லட்சம் துருப்புக்களை கட்டுப்பாடு கோடு LOCயில் அணி திரட்டுவதற்கு அல்லது தயார் நிலையில் வைத்திருப்பதற்கு எரிபொருள் ஏவுகணை அமைப்புகளை நகர்த்துவது மற்றும் பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகளுக்கு தினசரி $8 லட்சம் முதல் $1.8 மில்லியன் வரை தேவைப்படுகிறது. போர் பதற்றம் காரணமாக 45 தொடக்கம் $96 மில்லியன் மாதாந்திர செலவினங்கள் பாகிஸ்தானின் $7.64 பில்லியன் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை மிக விரைவில் எகிர வைத்துவிடும். பாகிஸ்தானின் $7.64 பில்லியன் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் ராணுவத்திற்கு 58%, விமானப்படைக்கு 21% மற்றும் கடற்படைக்கு 10% ஒதுக்கப்படுகிறது. இவை நடைமுறை பொருளாதார இழப்புகள். மற்றொன்று கண்களால் பார்க்க முடியாது ஆனால் மிக அதிகமான பொருளாதார இழப்பு. அது பங்குச்சந்தை. பாகிஸ்தான் பங்குச்சந்தை PSX ஏப்ரல் 23-24 கிடையில் 3704 புள்ளிகள் சரிந்து சந்தை மூதல பாகிஸ்தான் பங்குச்சந்தை PSX ஏப்ரல் 23-24 கிடையில் 3704 புள்ளிகள் சரிந்து சந்தை மூலதனத்தில் $3 முதல் $4 பில்லியன் அளித்தது. கண்களால் பார்க்க முடியாத மற்றும் ஒரு பொருளாதார இழப்பு பாகிஸ்தான் வான் பகுதியை வர்த்தக விமானங்கள் பயன்படுத்த போதும் கிடைக்கும் வருமான இழப்பு. பாகிஸ்தான் தனது வான்வழியை இந்திய விமான நிறுவனங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக மூடியுள்ளது. ஒவ்வொரு விமானமும் பாகிஸ்தான் வான் பகுதியை பயன்படுத்தும் போது விமானத்தின் அளவு மற்றும் எடைக்கு ஏற்ப கட்டணம் உண்டு. அதாவது விமானம் பாகிஸ்தானுக்கு போக தேவையில்லை, பாகிஸ்தான் வான் பகுதியில் பறந்து மற்றும் ஒரு நாட்டுக்கு போகும்போது பாகிஸ்தான் வசூலிக்கும் கட்டணம் அது.
இப்போது ஒரு குறிப்பிடத்தக்க புதிய முன்னேற்றம் என்னவென்றால் பல முன்னணி மேற்கத்திய விமான நிறுவனங்கள் எந்த ஒரு முறையான தடைக்கு உட்படுத்தப்படாவிட்டாலும் இப்போது தானாக முன்வந்து பாகிஸ்தான் வான்வழியை தவிர்த்து வருகின்றன. கடந்த 2 நாட்களாக லூஃப்தான்சா, பிரிட்டிஷ் ஏர்வைஸ், சுவிஸ் ஏர் பிரான்ஸ், இத்தாலியின் ஐடியா ஏர்வைஸ் மற்றும் போலண்டின் லாட் போலிஷ் ஏர்லைன்ஸ் போன்ற முக்கிய ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் பாகிஸ்தான் வான்வழியை தவிர்ப்பதற்காக தங்கள் விமானங்களை மாற்றுப்பாதையில் இயக்க தேர்ந்தெடுத்துள்ளன. இந்த தன்னார்வ தவிர்ப்பு என்பது அதிகரித்த புவிசார் அரசியல் ஆபத்து மற்றும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே யுத்தம் ஏற்படும் சாத்தியம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை. பாகிஸ்தானின் பார்வையில் மேற்கத்திய விமான நிறுவனங்கள் தாமாக முன்வந்து தவிர்ப்பது ஒரு குறிப்பிடத்தக்க நிதி பின்னடைவாகும். பாகிஸ்தான் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் ஒவ்வொரு மாதமும் மில்லியன் கணக்கான டாலர் பணத்தை விமான பறத்தல் கட்டணத்தில் இழக்க நேரிடும். இது பாகிஸ்தானின் விமான போக்குவரத்து துறைக்கு மிகவும் முக்கியமான வருவாய். தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் வருடாந்திர இழப்பு நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலரை எட்டக்கூடும். வரலாற்று முன்னுதாரணமானது இந்த தாக்கத்தின் அளவை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. 2019ஆம் ஆண்டு பாலகோட் விமான தாக்குதல் மற்றும் அதைத் தொடர்ந்து வான்வழி மூடப்பட்ட பின்னர் பாகிஸ்தான் 5 மாதங்களில் குறைந்தபட்சம் 100 பில்லியன் டாலர் விமான கட்டணத்தை இழந்ததாக கூறப்படுகிறது. மறுபக்கத்தில் பாகிஸ்தானின் 2025 ஜிடிபி வளர்ச்சி கணிப்பு 3.2%ஆகவும் 2023இல் இருந்து ரூபாவின் மதிப்பு 30% வீழ்ச்சி அடையும் என்பதையும் IMF சுட்டிக்காட்டியுள்ளது. பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பது IMF. இப்போது பாகிஸ்தானுக்கு மேலும் கடன் கொடுக்க வேண்டாம் என்று IMF-க்கு இந்தியா அழுத்தம் கொடுக்கிறது. பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு 13.15 பில்லியன் டாலர் மட்டுமே. இது பாகிஸ்தானின் 2 மாத இறக்குமதிக்கு மட்டுமே போதுமானது. 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தம் IWT-யின் இடைநீக்கம் பாகிஸ்தானின் விவசாய பொருளாதாரத்தை அச்சுறுத்துகிறது. இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 24% பங்களிக்கிறது மற்றும் 38% பணியாளர்களை பயன்படுத்துகிறது. சிந்து நதி பாகிஸ்தானின் 90% விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் செய்கிறது. மேலும் குறைந்த நீரோட்டம் கோதுமை மற்றும் அரிசி உற்பத்தியை அளிக்கக்கூடும். இது உணவு பணவீக்கத்தை ஏற்கனவே 9.8% அதிகரிக்கிறது. 2.4 பில்லியன் டாலர் வர்த்தகத்தை தடுக்கும் இந்தியாவின் அட்டாரி எல்லை மூடுதலால் பாகிஸ்தான் மருந்துகள் மற்றும் ரசாயனங்கள் போன்ற அத்தியாவசிய இந்திய இறக்குமதிகளுக்கு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. பாகிஸ்தானின் மக்கள் தொகையில் 35% வறுமை கோட்டுக்கு கீழேயும் இளைஞர்கள் வேலையின்மை 7%ஆகவும் இருப்பதால் சிக்கன நடவடிக்கைகள் உள்நாட்டு அமைதியின்மையை தூண்டும் அபாயம் உள்ளது. குறிப்பாக பலூசிஸ்தான் மற்றும் ஹைபர் பக்துன்வாவில் பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு 10 பில்லியன் டாலருக்கு கீழே குறைந்தால் கடனை திருப்பிச் செலுத்துவது முடியாத காரியமாகிவிடும். கடுமையான சீர்திருத்தங்களுடன் மற்றொரு IMF பிணையெடுப்பு அவசியமாகிறது. மாறாக எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த பாகிஸ்தானை பொருளாதார மூச்சு திணறல் கட்டாயப்படுத்தக்கூடும் என்று இந்தியாவின் கணக்கீடு கருதுகிறது. இருப்பினும் வரலாற்று முன்னுதாரணமாக பாகிஸ்தானில் இருந்து இயங்கும் தீவிரவாத இயக்கங்கள் பெரும்பாலும் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுகின்றன. பகல்காம் படுகொலைக்கு இந்தியாவின் பிரதிபலிப்பு தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் ஒரு முன்னுதாரணமான மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. பொருளாதார அரசமைப்புடன் இயக்கவியல் நடவடிக்கையை மாற்றுகிறது. வர்த்தகம், நீர் மற்றும் நிதி சந்தைகளை ஆயுதமாக்குவதன் மூலம் டெல்லி இஸ்லாமாபாத்தின் மீது சமச்சீரற்ற செலவுகளை சுமத்தியுள்ளது. இது பாகிஸ்தானின் வாடகை பொருளாதாரத்தின் பலவீனத்தை அம்பலப்படுத்தியுள்ளது.